சாருகேசி படம் பார்த்தேன். இது ஒரு படம்னு சொல்கிறத விட ஒரு அழகான திரை பாடம். எப்படி ஒரு சிந்து பைரவியோ, எப்படி ஒரு சங்கராபரணமோ, அந்த காலத்தில் வந்த படங்கள் எப்படி சத்யஜித்ரேயோட படைப்புகளோ அப்படி ஒரு படைப்பு. அருண் சாருடைய தயாரிப்பு, சுரேஷ் கிருஷ்ணாவுடைய இயக்கம், விஜயமண்ணாவுடைய நடிப்பு, பாக்கியம் என்ற அன்பு சுஹாசினி அம்மாவுடைய அருமையான நடிப்பு, மதுவந்தி மகளாக இருப்பினும் மகேந்திரனாக்கு புகழாக இதில் நடித்திருக்கிறார். சமுத்திரகனி சாரோட எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த உச்சரிப்பு, டாப் மோஸ்ட் சத்யராஜ் சாருடைய வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் கொடுத்து நடித்திருக்கிறார். உண்மையிலேயே அதுலேயும் டாப் மோஸ்ட் எங்க தேவா அண்ணாவோட இசை. ஏன்னா அவர் குறிப்பாக சொன்னீங்கன்னா கானா பாடல்களுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மனசில் வச்சிருக்கிறோம். அப்படி கிடையாது. கர்நாடிக்குக்கும் தேவா பண்ணுவார் அப்படிங்கிறத பண்ணியிருக்கிறது. சங்கர் மகாதேவன் பாடியிருக்கும் விதங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பருங்க. ஏன்னா இது ஏன் நான் இதையெல்லாம் ரசித்தேன்னா, நான் 55 வருஷமாக மியூசிக் ஃபீல்டில் இருக்கிற சுப்பு ஆர்மோ சாரோட டாட்டர். நாங்கள் வில்லுப்பாட்டு கலைஞர்கள், கலைமாமணி பாரதி திருமகன் தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். எங்கள் அப்பா சினிமாவுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த சினிமாவை நினச்சி வர்றவங்களுக்கு இதில் சினிமா ஐட்டம்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத நான் சொல்கிறத விட பாடத்தை நினச்சி வர்றவங்களுக்கு இது ஒரு படமாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் மறக்கிறவங்க, இந்த அல்சைமர் வியாதின்றது மறக்கிறவங்க தான். ஆனால் இந்த படத்தை நாம் மறக்கக்கூடாது என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். எங்கள் அண்ணாவுக்கு தனிப்பட்ட வாழ்த்துக்கள். எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு சார். இதில் கரெக்டாக நான் அந்த ப்ரீவியூ பார்த்தேன். நான் அதை விட இன்றைக்கி ரொம்ப அழகாக எடிட் பண்ணி நல்லா கொண்டு வந்திருக்காங்க. சாருகேசி ஒரு சரித்திர படம் அல்லது ஒரு சங்கீத படம் என்று சொல்வதை விட அருமையான திரைப்பாடம் என்றே சொல்லி வணங்குகிறேன் இந்த படத்தை. சாருகேசி ஒரு நல்ல நிறைவான படங்க, ரொம்ப அற்புதமான படம். இந்த படத்தில் என்னென்னா எல்லா விதமான கலவையும் இருந்தது, இசையும் இருந்தது, குடும்பத்தனமும் இருந்தது, நல்ல கதையும் இருந்தது. மொத்தத்தில் ஒரு நிறைவான படங்க இது. இதில் என்னென்னா, ஒரு இசைக்கலைஞனுக்கு பல கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தை மீறி அவர் சமுதாயத்துக்கு தன்னுடைய பரிமளிப்பை திறம்பட செய்யணுன்ற ஒரு பெரிய செய்தி. கஷ்டங்களை ஒதுக்கிட்டு நீங்கள் என்ன கொள்கை எடுத்தீங்களோ அந்த கொள்கையில் சரியாக இருக்கணுன்ற ஒரு பெரிய செய்தி இது. அவர் குடும்பத்தில் பல கஷ்டங்கள் இருக்குது, அதையும் மீறி அவர் இசைக்கு பரிமளிக்க வேண்டிய விஷயத்தை சிறப்பாக செய்திருக்காருன்ற ஒரு நல்ல தீமை வச்சுக்கிட்டு இந்த கதை எடுத்திருக்காங்க. ரஜினி படத்தெல்லாம் எடுத்த ஒரு சுரேஷ் கிருஷ்ணா இப்படி ஒரு குடும்பத்தனமான படத்தை இதுலேயும் அவர் கொடி கட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். அவ்வளோ நல்ல படத்தை கொடுத்தாரு. பல வருஷங்கள் கழிச்சு தேனிசி தென்றல் தேவாவுடைய ஒரு நல்ல இசை அமைப்பை இதில் பார்த்தோம். எல்லா விதமான வெஸ்டர்னும் இருக்குது, கர்நாடிக்கும் இருக்குது. அதோட ஆச்சரியமான வில்லுப்பாட்டை தொட்டிருக்காங்க. ஒரு அங்கங்கே கதை போக்கில் வில்லுப்பாட்டையும் தொட்டு கிராமியம், வெஸ்டர்ன், கர்நாடிக் இசை எல்லாம் சேர்ந்த கலவையாக இருக்குது. உண்மையிலேயே இசை நம்ம ரசிக்க வேண்டிய அளவில் தேவா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே இது அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சரியாக எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அந்தந்த பாத்திரத்துக்கு ரொம்ப கரெக்டாக எடுத்த மாதிரி இருக்குது. அதில் ஒய்ஜிஎம் டாப்பு. அது ஆச்சரியமான விஷயம். கடவுளாக வந்த சத்யராஜ் மறக்கவே முடியாது. அவர் கடவுள் கொள்கையை மீறி அவருடைய கொள்கை இருந்தாலும் இதில் கடவுளாக சரியான நடிப்பை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ரொம்ப எல்லாரும் நேரம் போனதே தெரிலிங்க. படம் ஆரம்பித்து நேரம் போனதே தெரியல. ரொம்ப அழகாக போச்சு படம். தரமான படத்தை பார்த்து ஒரு நிறைவோடு வெளியே வந்தோம். நன்றி. வணக்கம், என்னுடைய பேர் கலைமகன். நான் ஒரு இசைக்கலைஞர். சாருகேசின்ற படம் இப்போ பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ், தேவா சாரோடைய மியூசிக் பிரமாதமாக இருக்குது. சுரேஷ் கிருஷ்ணா சாரோட டைரக்ஷன், பாட்ஷா மாதிரி படம் எடுத்தவர். அப்படியே ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச், ஒரு மியூசிக்கல் ஃபிலிமாக எடுத்தது. ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஒய்ஜிஎம் சார் எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவருடைய ஃபேன். நான் 3 தலைமுறை, எங்கள் தாத்தா, எங்கள் அம்மா, நான். ஸோ நாங்கள் எல்லாருமே எங்கள் ஃபேமிலி அவருடைய ஃபேனு. இந்த படத்தை இன்றைக்கி நான் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லாயிருக்கு. இன்று யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். பிகாஸ் மியூசிக்கையும் எடுத்து ஒரு லைஃப் வாழ முடியும், எவ்வளோ நல்லா வாழ முடியும், எவ்வளோ டிசிப்ளினோட வாழ முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல கண்டென்ட்டு. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். ஆஸ் யூஸ்வல் ஒய்ஜிஎம் சார்லாம் ஐ திங்க் ஹீஸ் பீன் ஆன் ஸ்டேஜ் ஃபார் மோர் தென் 50-55 இயர்ஸ். சினிமாவில் 50 இயர்ஸ் கண்டிப்பாக. ஸோ அவரோட ஆக்டிங் ரொம்ப பிரமாதம். சுஹாசினி மேமோடைய அந்த பாக்யம்ன்ற கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சத்யராஜ் சார் கம்ப்ளீட்லி நம்ம சத்யராஜ் சாரில் எப்படி பார்த்துருக்கோம். அண்ட் கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட். ரொம்ப அழகாக அந்த ராகதேவன்ற கேரக்டருக்கு உயிர் கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த மியூசிஷியன்ஸாக நடிச்சிருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலியாக, அதாவது இன்றைய காலத்தில் ஃபேமிலியாக பார்த்து ஒரு வீக்கெண்டை நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபிலிம் சார்.